ஜூன் 8ஆம் தேதி தெளிவான வானிலை அறிக்கை. கர்நாடகாவுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை தான். 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. கேரளாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட்டு, கர்நாடகாவுக்கும் ஆரஞ்சு அலர்ட். ஆரஞ்சு அலர்ட்னா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். அதே வேளையில் நாளைக்கு ஜூன் 9ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும்னு. கேரளாவுக்கு 20 சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யுங்கிற ஆரஞ்சு அலர்ட் நாளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுன்னு. கர்நாடகாவில் கடுமையான மழை இருக்குது. அதே போல் ஜூன் 10ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யுன்னு. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை தான். 10 சென்டிமீட்டருக்குள்ளே மழை பெய்யுன்னு. கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோர மாவட்டங்களில் கடுமையான மழை வந்து இருக்க போகுது. அதே வேளையில் அடுத்த நாள் ஜூன் 11ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யுன்னு. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு ஜூன் 11ஆம் தேதி. அதனால் கர்நாடகா தமிழ்நாடு எல்லையோர மாவட்டங்கள் கடுமையான மழையை வந்து பெறப்போகுது. ஜூன் 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் அதே போல் ஆந்திரா தெலுங்கானா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு. ஜூன் 13ஆம் தேதி கேரளாவுக்கும் நம்மளோட கர்நாடகாவுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் 14ஆம் தேதி கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை, அதாவது நமக்கு ஜூன் 1ஆம் தேதி தான் தொடங்கி இப்போ நேற்று ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டியது 14.8 மில்லிமீட்டர், பெஞ்சிருக்கிறது 18 மில்லிமீட்டர். அப்போ இயல்பை விட 22% மழை வந்து அதிகமாக தான் பெஞ்சிருக்கு. பெய்ய வேண்டியது 14.8 மில்லிமீட்டர், பெஞ்சிருக்கிறது 18 மில்லிமீட்டர். இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, அதன் பிறகு திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த மாவட்டங்களில் மழை பெய்யலாம். அதாவது நம்மளோட அந்த கர்நாடகாவோட எல்லையோர பகுதிகளில் நாளைக்கு வந்து கடுமையான மழை இருக்கும். குறிப்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் இந்த பகுதிகளெல்லாம் ரொம்பவே, ஈரோடு, சேலம், நீலகிரி பகுதிகளில் நல்ல மழை இருக்கும். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 9ஆம் தேதி நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் கனமழை பெய்யுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வானிலை அறிக்கை. அதனால் மறுபடியும் சொல்கிறோம், நம்மளோட வானிலை அறிக்கையை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். எல்லா வீடியோவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.